நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே மகாதேவன் குளம் கிராமத்தில் 2.5 வயது சிறுமி மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவத்தில் மேலும் 3 பேரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் முத்துவேல். முத்துவேல், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திசையன்விளை அருகே உள்ள மகாதேவன் குளத்தில் கள்ளத்தொடர்பு இடையூறாக இருந்த 2.5 வயது குழந்தையை அடித்து கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் தாய் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே உள்ள மகாதேவன் குளத்தில் வசித்து வருபவர் பிருந்தா. இவரது கணவர் சரத் வெளியூரில் வேலை பார்த்து வருகிறார். இந்த நிலையில் ஏச்சி உடலில் பல்வேறு காயத்துடன் 2.5 வயது குழந்தை தர்ஷினியை மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் திசையன்விளை போலீசார் அரசு மருத்துவமனையில் அந்த குழந்தையின் உடலில் பல்வேறு காயங்கள், உதடு, காது போன்ற இடத்தில் காயங்கள் இருந்தது. தடய அறிவியல் நிபுணர் சோதனையிட்ட நிலையில் தற்போது தாயின் வாக்குமூலம் அளித்துள்ளார். பிருந்தாவிடம் விசாரணையில் முத்துச்சுடர், லிங்கேஸ்வரன், செஞ்சமின் 3 பேருமே தகாத உறவுக்கு அருகில் உள்ள காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்றனர். அப்போது என்னுடைய குழந்தை அழுது கொண்டு இருந்தது. அதை முத்துச்சுடர் அருகில் என்னுடைய குழந்தையை கொண்டு சென்றார். பின்னர் என்னிடம் குழந்தையை வரும்போது பல்வேறு இடத்தில் காயத்துடன் மூச்சு பேச்சு இல்லாமல் இறந்ததாக கூறப்பட்டுள்ளது. இந்த அடிப்படையில் தற்போது திசையன்விளை போலீசார் முத்துச்சுடர், லிங்கேஸ்வரன், செஞ்சமினை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக தகாத உறவில் ஈடுபடும் போது அந்த பெண் மற்றும் 3 பேரும் அதிக மது போதையில் இருந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.